சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 17/7/2025 வியாழக்கிழமை, ஆடி மாதம் 1ஆம் நாள். சப்தமி திதி இன்று இரவு 7:09 வரை. ரேவதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:39 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே அவரவர்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை செய்து அதன் மூலமான வெற்றிகள், தனவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல உட்கார்றார். பொதுவாகவே பாபரான சூரியன் 4ஆம் இடத்துல அமர்றது அப்படி ஒன்றும் நல்ல இடம் இல்லைன்னா கூட உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பதாகவே அமையும். கடனுக்கு வீடு, வாகனம் போன்றவைகள் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா அந்த இடத்துல 6ஆம் அதிபதியான புதன் அங்கே அவரோட சேர்றார். அப்போ 5, 6 கூடையவர்கள் இந்த மாதம் முழுவதும் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது வீட்டுக்கடன் அப்ரூவல் ஆகக்கூடிய அமைப்பு, வீட்டிற்கு கடன் வாங்குவது, வாகனத்திற்கு கடன் வாங்குவது, நல்ல விஷயமாக கடன் வாங்குவது என்பது போன்ற ஒரு சுப கடன்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஏற்படுங்க. சிலருக்கு தாயை விட்டு பிரிந்து கடல் கடந்து போகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அம்மாவை விட்டு பிரிஞ்சு வேலைக்கு போகிறேன், படிக்க போகிறேன், அல்லது திருமணமான ஒரு பெண் அம்மாவை விட்டு ஏற்கனவே இது கல்யாணம் ஆணி போனவங்க தூர இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் என நல்ல நிலைமைகள் அதிகம் உருவாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதத்தின் துவக்க அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. 4ஆம் இடம் சுக பிரயாணங்களையும் குறிக்கும் என்பதால் உல்லாச யாத்திரைகள், ஆன்மீக யாத்திரைகள் போன்றவைகளும் இந்த ஒரு 15 அல்லது 20 நாட்களுக்குள்ள மேஷராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. பொதுவாகவே 3, 6, 10, 11ஆம் இடங்கள், இந்த 4 இடங்களில் சூரியன் நல்ல பலன்களை செய்வார். 3ஆம் இடத்துல அவர் நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை, அரசு சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, அப்பாவால் மனசு கஷ்டப்பட்டவங்களுக்கு அது இல்லாத அமைப்புனா இந்த மாதம் முழுவதுமே இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு அருமையான நல்ல பலன்கள் இப்போது சூரியனுடைய தயவால் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தனாதிபதி இன்றைக்கு 3ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் இல்லையா? ஆக 2, 3, 4, 5 என்கின்ற நல்ல பாவகங்கள் இப்போது தொடர்பு கொண்டிருப்பதால் பணம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த, விவசாயம் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறீர்களோ அது எல்லாம் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரியே கை கொடுக்கக்கூடிய ஒரு சுப ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் போன்றவர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அதிகாரம் உள்ள எம்எல்ஏ, மந்திரி, இந்த மாதிரியான அதிகாரம் உள்ளவர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு சுப வருகின்ற வாரங்கள் எல்லாவற்றிலும் ஒரு 4 வார காலத்திற்குள் இது நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மிதன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதனும் சூரியனும் இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய தனலாபங்களை கண்டிப்பாக காட்டுகிறது. தம்பி தங்கைகளின் மூலமாக இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நல்லதுகளை நடக்கலை நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்திலேயே அவங்களுக்கு நம்ம நல்லது செய்கிறது அல்லது நமக்கு அவங்க திருப்பி ரிட்டன் மாதிரி நல்லவைகளை செய்வது என்பது போன்ற ஒரு இளைய சகோதர உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சுப நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதம் முழுவதுமே இந்த பலன் நீடிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்துல சூரியன் இருப்பது என்பது தந்தை வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அப்பாவால் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அப்பாவுடைய தொழிலை பார்த்து கொண்டிருப்பவர்கள், நெருப்பு சார்ந்த, கரண்ட் சார்ந்த தொழில் அமைப்புகள், எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் முழுவதும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, கொள்முதல் ஏற்ற இறக்கங்கள் இருப்பவர்கள் அல்லது வளர்ச்சிக்கான கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும். கடனே கிடைக்க மாட்டேங்குதுங்க, கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி பண உதவிகளை மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக
தொழில் ரீதியிலான முன்னேற்றத்திற்கு பிறரிடமிருந்து உதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய, தன வீடு வலுப்பெறுவதால் எதிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய சுப நாட்களாக அமைந்திருக்கின்றன வரப்போகின்ற 4 வார காலங்கள். கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இந்த மாதம் முழுவதும் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கிறார். ஒரு 4 வார காலத்திற்கு ராசியிலேயே அவர் வலிமையாக இருப்பது என்பது யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பொதுவாக ராசியில சூரியன் உட்கார்ந்தாலே நமக்கு உஷ்ணம் சம்பந்தமான நோய் அமைப்புகள் ஏற்படும் என்றாலும் கூட கடகராசிக்கு அது பொருந்தாத ஒன்றாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகிய சூரியன் வரும் பொழுது உங்களுக்கு அதிகாரம் சார்ந்த அமைப்புகளில் ஆசையை கொடுப்பார், அதை நிறைவேற்றவும் வைப்பார். கடந்த காலங்களில் அரசு வேலை கிடைக்கவில்லையே என்கின்ற விரக்தியில் இருந்தவர்கள், 2-3 தடவை பரீட்சை எழுதியும் நான் தோத்து போயிருக்கிறேங்க என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்க, ஏற்கனவே வேலையில் இருக்கிறாங்க ப்ரொமோஷன் எதுவும் கிடைக்கலங்க என்கின்ற மாதிரியாக அதிகாரத்தை ஆசைப்படக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நாட்களாக வரப்போகின்ற 4 வார காலங்கள் கண்டிப்பாக அமையும். 7ஆம் பாவகத்தில் இப்போது 2ஆம் அதிபதியுடைய பார்வை விழுவதால் மனைவியால் கணவனால் தனலாபம் போன்றவைகளும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த 2-3 வருஷமாகவே குடும்ப உறவுகள் நன்றாக இல்லாதவர்கள், கணவன் மனைவி உறவு நல்லா இல்லை, குழந்தைகளை வச்சும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன என்கின்ற நிலைகளில் இருப்பவர்களுக்கு குடும்பம் ஒன்றிணையக்கூடிய நல்ல அமைப்பாக முதன்மை நாளாக அமைந்திருக்கிறது இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற நாளாக முதல் நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு அவர் 12ஆம் இடத்திலே இருப்பார். 12ஆம் இடம் ஒரு மாதிரியான சர வீடாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் அடிக்கடி பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்திற்கு தேவையான அறிமுகங்கள் அல்லது அதற்கான முயற்சிகளுக்காக நீண்ட தூர பயணங்களை இந்த மாதத்திலேயே சிம்மராசிக்காரர்களில் இளைய பருவத்தினர் நிறைய பேருக்கு இருக்கும். சிலருக்கு பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 வயசு கடந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை, இந்த பிரயாணம் தேவையான நினைச்சா கூட இது போயிட்டு வர்றதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு ஏற்படும் என்கின்ற அமைப்பில் நேரிலே போய் பார்த்து விடுவது என்பது மாதிரியான பயணங்களை இந்த 4 வார காலத்திற்குள் சிம்மராசிக்காரர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல மாற்றமுள்ள யோக மாதமாக இந்த மாதம் அமையுங்க. இன்றையிலிருந்து அந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆக செலவுகள் அதிகமுள்ள ஒரு 4 வாரங்கள் இப்போது வந்திருக்கின்றன. இந்த நாளிலிருந்தே அது ஆரம்பிக்கும். சுப செலவுகளாகத்தான் இருக்கும். சிலருக்கு அப்பாவால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய தன்மை, அப்பா ஒரு உறவுக்கு அப்படி கொடுக்க சொன்னார், இப்படி கொடுக்க சொன்னார், அண்ணனுக்கு இப்படி கொடுக்க சொன்னார், தம்பி தங்கைகளுக்கு இப்படி செய்ய சொன்னார் என்கின்ற மாதிரியாக தந்தை சொல்லை தட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதற்கான ஒரு உதாரண இவர்களாக இருப்பீர்கள். அவர்களுக்கு உன்னதங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது என்று. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்திற்கு இன்று முதல் சூரியன் மாறுகிறார். இன்னும் 4 வார காலத்திற்கு சூரியன் லாபஸ்தானத்திலே இருப்பார். 3, 6, 10, 11ஆம் இடங்களில் நல்ல பலன்களை செய்யக்கூடிய சூரியன் இன்றைக்கு வருடம் ஒரு முறை மட்டுமே லாபஸ்தானத்தில் இருப்பார் என்பதால் ஒரு 30 நாட்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அதுலேயும் குறிப்பாக 6ல் ராகு 11ல் சூரியன் என்பது இதுவரைக்குமே தொழில்துறை அமைப்புகளில் லாபங்கள் இல்லை, வெற்றிகள் இல்லை, சொன்னது அப்படியே செய்ய முடியல, அல்லது ஒரு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நடக்க முடியல, மூத்தவர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, நம்மளுக்குன்னா உங்களுக்கு என்ன ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த மாதிரியாக புறக்கணிப்பு அமைப்புகளை கண்டவர்கள் அனைவருக்குமே உங்களை தவிர்த்து விட்டு எதையும் செய்ய முடியாது என மற்றவர்கள் உணரக்கூடிய நல்ல நாளாக முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சூரியனுடைய அத்தனை காரகத்துவங்களும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வலிமையாக கிடைக்கும் என்பதால் அரசு அதிகாரம், மேல் பதவி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சம்பள உயர்வு போன்றவைகள், தொழில் மூலமாக நல்ல வருமானம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நிலைமை, அரசு வேலைக்கு காத்திருந்தவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு என கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய முழு பலனும் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்று முதல் 10ஆம் இடத்துல உட்கார்றாருங்க. தொழில் போன்றவைகள் லாபகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக முதன்மை நாளாக இந்த நாள் அமையும். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக தொழில் ஆரம்பிக்கலாம். கீழே போயிட மாட்டீங்க. உயர்வுகள் வரும், நல்ல விதமாக பணவரவுகள் வரும் என்பதற்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களே அப்படியே கொஞ்சம் எடுத்து காட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய நிலைகள் இப்போது இருக்கின்றன. பதவி உயர்வு நன்றாக இருக்கும். எல்லா நிலைமைகளையும் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இருக்கக்கூடிய தன்மைகள்
இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. சகோதர வலிமை இப்போது மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். அண்ணனுக்கோ அக்காளுக்கோ தம்பி தங்கைகள் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நன்றாக இருப்பீர்கள். தொட்டது துலங்கக்கூடிய சிலருக்கு கிழக்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு சர வீட்டில் இப்போது சூரியன் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை. பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் ஒரு அப்ளிகேஷன் ஆகியும் கிடைக்கலங்க, விசா கிடைக்கலங்க, அல்லது யூனிவர்சிட்டியில் என்ன அப்ரூவல் கிடைக்கல என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு 30 நாட்களுக்குள் அவைகள் கிடைத்து கிழக்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சூரியன் இன்றைக்கு 9ஆம் இடத்திலிருந்து தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இன்றைக்கு பெரிய அமைதியும் உங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமையான ஒரு அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லபடியாக நடக்கும். அம்மா அப்பாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவங்ககிட்ட கவலைப்படவே தேவையில்லை, நல்லதுகள் மட்டுமே நடக்கும் என்கின்ற மாதிரியாக தாய் தந்தையரிடம் இருந்து வந்த உறவுகள் சீராகக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. வயதான தாயை கொண்டவர்களுக்கு நல்லவைகள் அவர் மூலமாகவே நடக்கக்கூடிய அமைப்புகள், அவருடைய அனுபவத்தை சொல்வதன் மூலமாக ஒரு பிரச்சனையில தீர்வுகள் வரக்கூடிய தன்மை என விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு 30 நாட்களுக்கு நல்ல தான தர்ம எண்ணங்கள் இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சிலருக்கு சிவ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் கோவில் மீது பற்று ஏற்பட்டு அந்த கோவிலுக்கு அடிக்கடி செல்லக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நடக்கக்கூடிய ஒரு சுப முன்னேற்றமுள்ள ஆரம்ப நாளாக இந்த மாதம் முதல் வருமானம் நன்றாக சீராக இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் இப்போது 8இல் மறைந்திருக்கிறார். பொதுவாகவே ஒளி கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியனோ சந்திரனோ 8இல் மறையக்கூடாது என்பது ஜோதிடத்தினுடைய மூல விதி. 8இல் சூரியன் மறைந்தாலே அவருடைய காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள் அப்படி பாதிக்கும். அந்த சில நாட்களுக்கு மட்டும், இது ஒரு 30 நாட்களுக்கு நடக்கும். அப்பாவை பற்றிய கொஞ்சம் கவலைகள் வந்துடும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் உள்நாட்டில் அப்பா இப்படி பண்ணுறாரே அப்படி பண்ணுறாரே. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் தந்தையின் மீது அதீத பாசம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஒரு 70% தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்பாவை பற்றிய எண்ணங்கள், அப்பாவை பற்றி நினைச்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரியாக அப்பா நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களேன்னு இருக்கும். ஒரு 30% பேருக்கு நேர் மாதிரியாக இருக்கும். அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாவை விட அப்பா ஒன்றும் பெரியதில்லை, இல்லை அம்மா தான் எனக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு இருக்கும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தந்தையின் பேரு இப்போது ஏதேனும் ஒரு வகையில் கவலைகள் வரக்கூடிய அமைப்பு. அவர் தனியாக இருக்கிறார், உடல்நிலை இந்த மாதிரி இருக்கிறது என்கின்ற மாதிரியாக இந்த 30 நாட்களில் ஒரு வாரமாகவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தந்தையை பற்றி கவலைப்படக்கூடிய நாட்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. இதை தவிர்த்து வேறு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய சூரியன் இப்போது 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவி உறவுகளில் ஏதாவது ஒரு சந்தேக விதை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நான் அடிக்கடி சொல்வதை போல சகுனி வேலை பார்க்குறவங்க நம்மை சுற்றி எல்லா இடங்கள்லையும் இருக்கிறாங்க. நல்ல இயல்பாக கணவன் மனைவி பாசத்தோடு இருந்தார்களே ஆனால் கூட ஒரு நிலையில் அவங்கள பற்றி எப்படியாவது ஒன்று பற்ற வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி கணவனை பற்றி மனைவியிடம், மனைவியை பற்றி கணவனிடம் சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்பதால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கணவனோ மனைவியோ ஒருவருக்கொருவர் பேசி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதையே திருமணம் ஆகாதவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா காதலன் காதலி போன்ற உறவுகள், நட்பு உறவுகளில் ஏதாவது விரிசல் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு நண்பனை சந்தேகப்படுவது, காதலன் காதலி உறவுகளில் ஏதாவது பொசசிவ்னஸ்னால ஒரு சந்தேகங்கள் வருகிறது என்பது போன்ற அமைப்புகள் இளைய பருவ மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது ஏற்படும். ஆயினும் ஒரு 3 வாரம் கழித்து அது தீர்ந்து விடக்கூடிய தன்மை. என்ன இருந்தாலும் நமக்கு உரியவர் நம்மிடமே இருப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல முதன்மை நாளாகவே அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் இப்போது 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நண்பர்களினால் கடன் தொல்லைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நட்புகளின் மீது இப்போது கொஞ்சம் கவனமாகவே கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் இருக்க வேண்டும்.
ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருக்கின்ற கடன்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய நாளாக இந்த 3-4 வாரங்களை நிச்சயமாக சொல்லலாம். கடன் தொல்லைகள் பெரிதாக இருக்காது. அதே நேரத்தில் நண்பர்களுக்கு உதவுறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கொஞ்சம் தாராள பிரபுவாக இருப்போமே, நாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நண்பருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது அவர் கொடுக்க வேண்டிய கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற மாதிரியான உத்தரவாதம் கொடுப்பதை இந்த 4 வார காலத்திற்கு கும்பராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மற்றபடி குடும்ப உறவுகளில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலேயே நிச்சயதார்த்தம் போன்ற அமைப்புகள், இந்த மாதம் ஆடி மாதமாக இருப்பதால் ஏதாவது ஒன்று பேசி வச்சுக்குவோம், இவருக்கு இவர்தான் இவருக்கு இவர்தான் என்பதை பெரியவர்கள் ஒரு வாய்மொழியாக உறுதி செய்து கொள்வது போன்ற அமைப்புகள், அடுத்த மாதம் திருமணத்தையே நடத்தி விடலாம் என்கின்ற மாதிரியாக வாழ்க்கை துணைவர் யார் என்பதை நிச்சயம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. கும்பத்தினருக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய சுபயோக நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பிள்ளைகளால் இன்றைக்கு கடன்கள் வரக்கூடிய சூழல்களும் உண்டு. ஏற்கனவே வெளியூரில் இருக்கிற பிள்ளைங்க அல்லது இதை படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்தந்த வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளுக்காக கடன் பட்டாலும் கூட நம்முடைய குழந்தைகளுக்காகத்தான் நம்ம செய்கிறோம், அவங்களுடைய எதிர்காலத்திற்குத்தான் இதை செய்கிறோம் என்பது மாதிரியான உள்ளுக்குள் ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசுக்கான ஒரு அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கு, ஆண் குழந்தை கிடைக்குமா என்பவர்களுக்கு ஆண் வாரிசு இந்த மாதத்திலேயே உருவாகக்கூடிய புனிதமான குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அதற்கான முன்னேற்பாடுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள் இந்த பலன் நடக்கக்கூடிய யோக சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே பேச இயலலை, ஒரு 2 வயசாச்சு பேச மாட்டேன்றான், 2 வயதாச்சு இன்னும் நடக்க மாட்டேன்றான்னு சிறு குழந்தைகளின் பேரில் அவர்களுடைய ஆரோக்கியத்தின் பேரில் கவலைகளை கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு இன்னும் 1 வாரம் 2 வாரத்திற்குள்ளேயே குழந்தைகளிடம் திருப்தியான மாற்றங்கள் நல்ல விதமாக தெரியும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய அருமையான முன்னேற்றமுள்ள நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீனத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் ஒரு அத்தி புத்தார் போல நல்ல கேள்வியை சுருக்கமான 4 வார்த்தையில கேட்டிருக்கிறார். ஐயா, செலவு செய்கிற ஜாதகம் எது, சேர்த்து வைக்கிற ஜாதகம் எது என்கின்ற பட்டென்று நெற்றி பொட்டில் அடித்தார் போல ஒரு கேள்வி. உண்மைதான், செலவு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு காசு வந்துக்கிட்டே இருக்குன்னுவாங்க. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா பயங்கரமான கஞ்சமாக இருப்பாங்க, சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க அனுபவிக்க மாட்டாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் பேரன்கள் போன்றவர்கள் அந்த சொத்துக்களை அனுபவிப்பார்கள். அப்போ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 12ஆம் இடத்துடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் தாங்க இதை தீர்மானிக்குது. உண்மையை சொல்ல போனால் உங்களுக்கு நெருங்கிய ஒருத்தர் லேவிஷராக, அதாவது வீண் செலவாளியாக இருக்கிறார், தாராள பிரபுவாக இருக்கிறார். 5 ரூபாய் ஒருத்தர் கேட்டால் 10 ரூபாயை தாராளமாக தூக்கி கொடுக்கிறார், பிறருக்கு உதவக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறார். நாளைக்கு என்ன செய்வது என்கின்ற எண்ணம் இல்லாமல் இன்னைக்கு வருகின்றவையை இப்போதே செலவு செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 12ஆம் இடத்தோடு சுப கிரகங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொண்டிருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருப்பது, 4, 8ஆம் இடங்களில் குரு இருந்து அந்த 12ஆம் இடத்தை பார்ப்பது, அல்லது சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பது, சுக்கிரன் 6லிருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பது, வளர்பிறை சந்திரன் 12இல் இருப்பது அல்லது 12ஐ பார்ப்பது, குறைந்தபட்சம் தனிப்புதனாவது தொடர்பு கொள்வது என்பது போன்ற அந்த சுபர்கள் 12ஆம் இடத்தை, சுபர்கள் மட்டும் 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில ஒருவர் வீண் செலவாளியாக அல்லது சேமிக்க முடியாதவராக இருப்பார். வீண் செலவாளின்னு சொல்றதை கூட தான தர்மம் செய்யக்கூடியவங்கள வீண் செலவாளின்னு சொல்லிட முடியாது. அவர்களும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு, அதாவது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு தானே இது பண்றாங்க. ஒருவருக்கு தாராளமான மனது வருகிறது என்றால், அவர் கையில் இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்கிறார் என்றால் 12ஆம் இடம் அவருக்கு சுப கிரகங்களின் ஆளுமையில் சுபத்துவமாக இருக்கிறது என்று அர்த்தம். இதற்கு நேர் எதிராக 12ஆம் இடத்துல பாபர்கள் ஒட்டுமொத்த அமைப்புள்ள இருந்தால் அவர் கஞ்சனாக இருப்பார். ஒரே பாவகம் தான் 2 வேறு நிலைகளை சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப கொடுக்கும். ஒருவர் முழுக்க கஞ்சனாக இருக்கிறார், 5, 9ஆம் அதிக வருமானமும் வருது. வருமானம் வந்தும் செலவில்லாமல் இருப்பது என்பது வேறு,
வருமானமே எனக்கு 1000 ரூபாய் தானே, இதில் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு 2000 ரூபாய் தேவை, நான் எப்படிங்க செலவு பண்ண முடியும் என்று சொல்கிறவர் இருக்கிறார்கள் இல்லையா? இன்றைக்கு அதிக வருமானம் வந்தும் ஒருவர் செலவு செய்ய இயலாமல், செலவு செய்ய மனம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவருக்கு 12ஆம் இடம் கண்டிப்பாக பாபத்துவம் என்கின்ற அமைப்பில் இருக்கும். 12ஆம் பாவகத்தை சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது பணமிருந்தும் மனம் இல்லாமல் இருக்கக்கூடியவராக அவர் கண்டிப்பாக இருப்பார். இப்போது நான் சொன்ன விதிகளுக்கு கண்டிப்பாக விதி விலக்குகள் இருக்கின்றன. சுபத்துவமும் பாபத்துவமும் கலந்திருக்குதுங்க ஐயா. 12ல் ஒருத்தருக்கு சுக்கிரன் இருக்கிறாரு, அவரை சனியும் பார்க்கிறார். அவர் சுய அந்த தேவைகளுக்கு ஏற்ப முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார், அதே நேரத்தில் சனியும் செவ்வாயும் அங்கே தொடர்பு கொண்டிருக்கிறது பார்க்கிறார்கள் என்றால் சகோதரர்களுக்காக மட்டும் செலவு செய்கிறவராக இருப்பார், தெரிந்தவர்களுக்காக மட்டும் செலவு செய்கிறவராக இருப்பார். சில பேரை பார்த்தீங்கன்னா யாராவது ஒருவர் அறிமுகம் இல்லாதவர் கேட்டால் கூட கொடுத்துட்ற உதவி பண்ணுறவங்களா இருப்பாங்க இல்லையா? சில பேர் தன்னுடைய சொந்தக்காரர்கள், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய குடும்பத்தினர், தனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மற்றவர்களுக்கு மட்டும் செலவு செய்வார்கள். மற்றவர்கள் அதை அடுத்து அறிமுகம் இல்லாதவர்களுக்கு அவர்கள் செலவே செய்ய மாட்டார்கள் அல்லது அதை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்கின்ற அமைப்புகள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே இப்போது நான் சொன்ன இந்த சுபரும் பாவரும் கலந்திருக்கின்ற அமைப்புள்ள 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட கிரகங்கள் செய்யக்கூடியவைகளாக இருக்கும். ஆக கூடுதலாக 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், உங்களை விட்டு ஒரு பொருள் போகக்கூடிய ஸ்தானம். நீங்கள் பணத்தை செலவு செய்கிறீர்கள். 12ஆம் இடம் சுபமாக நன்ற விதமாக இருக்கிறது. 12ஆம் இடம் பாபத்துவமாக இருக்கும் பொழுது வருகின்றதை நீங்களே பிடித்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறீர்கள் என்கின்ற அமைப்பில் 12ஆம் இடம் பாபத்துவமாக இருக்கிறது. இரண்டும் கலந்த அமைப்பில் இருக்கும் பொழுது கலப்பு பலன்கள் ஏற்படுகின்றன என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் மற்றும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கங்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.